என்னதான் உங்ககிட்ட கோடி கோடியா பணம் இருந்தாலும் நீங்க நினைச்சாலும் இந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடம் நினைக்கணும், அந்த இடம் கூப்பிடணும், அப்பதான் உங்களால அந்த இடத்துக்கு போக முடியும். தமிழ்நாட்டுல மிகவும் பயங்கரமான ரொம்ப அழகான ஒரு ரொம்ப பாசிட்டிவான வைப் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து தனியா போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நீங்க நடந்தாதான் அந்த இடத்துக்கே நீங்க போய் சேர முடியும். சோ என்ன இடம்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி எங்கே தாண்டா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலே ரொம்ப பயங்கரமான ட்ரெக்கிங் தான் போயிட்டு வந்தோம். ஸோ அது என்ன ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா, வெள்ளியங்கிரி மலைக்கு தான் போயிட்டு வந்தேன். February 14 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கிளம்பி February 15 வந்து மகா சிவராத்திரி. அதுக்கு வந்து நம்ம வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து சிவனை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கோம். ஸோ அதை பற்றின தான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா ஏதோ 1 hour 2 hourல இந்த மலை ஏறிட்டு நம்ம வந்து சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. மொத்தம் 8 hour ஏறினா தான் இந்த மலை உச்சியை நம்மளால போய் போக முடியும். அதுக்கப்புறமா தான் சிவனையும் பார்க்க முடியும். அதே மட்டும் இல்லாம இந்த மலைக்கு பெண்கள் அலோடே கிடையாது. இந்த மலை பார்த்தீங்கன்னா 1 மலை 2 மலை இல்லைங்க, மொத்தம் 7 மலை. 7 மலைமே வேற வேற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு மலை பாத்தீங்கன்னா மேல ஏறுற மாதிரி இருக்கும், ஒரு மலை பாத்தீங்கன்னா இறங்குற மாதிரி இருக்கும், ஒரு மலை பாத்தீங்கன்னா சமதளமா போயின்னு இருக்கும். என்னடா இது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம உடம்பு வலிமையும் மன வலிமையும் பயங்கரமா இந்த மலை வந்து சோதிக்கும். அது வந்து ஸ்டார்டிங்ல மலையை சோதிச்சு விட்டதுனால நம்மளுக்கு தலையெல்லாம் கிர்னு ஆயிடும், தலை சுத்தி விட்டுரும். அது எல்லாமே வந்து நான் தெளிவா வந்து நான் கரெக்டா இந்த மலை எப்படி ஏறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். ஸோ அப்படியே வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மலை ஏறுறது பார்த்தீங்கன்னா 4 மாசம் மட்டும் தான் அனுமதிப்பாங்க. February, March, April, May 31 இந்த மலையை இழுத்து மூடிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் போகக்கூடாது. இந்த மலையில பார்த்தீங்கன்னா சித்தர்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு, இந்த மலையில பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த மலையை இழுத்து மூடிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே கோயம்புத்தூர் ஸ்ட்ரெயிட்டா போயிடணும். கோயம்புத்தூர்லேயே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் சென்னையில இருக்கேன். நான் சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பஸ்ல புக் பண்ணியிருந்தேன். டேரக்டா பேடிஎம்ல போயிட்டு ஒரு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிக்ஸ் பஸ் அப்படின்னு புக், அந்த பஸ்ஸை வந்து புக் பண்ணி, ஏன்னா அதுல தான் பாத்தீங்கன்னா டிக்கெட் ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு 730 ரூபா 750 ரூபாக்குள்ள முடிஞ்சு அந்த டிக்கெட். கரெக்டா பாத்தீங்கன்னா February 14 நைட்டு 11:30 மணிக்கு எனக்கு கரெக்டா பஸ், நான் கரெக்டா ஆன் போர்ட் ஆயிட்டேன். பாத்தீங்கன்னா வந்து பஸ் வந்து இப்படிதான் இருந்தது. நல்ல ஒரு தரமான பஸ்ஸா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வைக்கிற இடத்துல இருந்து நம்ம ஸ்பேஸ் எல்லாமே பக்காவா இருந்தது. அதே மாதிரி சார்ஜர் போட்டு கரெக்டா குத்துருந்தானுங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா நான் சென்னை டு கோயம்புத்தூர் போனேன். எல்லாமே பக்காவா இருந்தது. இந்த பஸ் அருமையான பஸ்ஸா இருந்தது. மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா பெட்ஷீட் கொடுத்துருந்தானுங்க. என்ன ஒரு குறைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பஸ்ல பாத்தீங்கன்னா காலை அடுத்த நாள் பாத்தீங்கன்னா லேட்டா தான் திரும்பி கோயம்புத்தூர்ல விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8:45 9 o'clock ஆயிடுச்சு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குது, கோயம்புத்தூர் காந்திபுரத்துல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி வேற, கோயம்புத்தூர்ல செம்ம பிஸி. ஏன்னா பக்கத்துல ஈஷா வேற இருக்கு. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து வெளிநாட்டுல இருந்து அப்புறம் பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாருமே அங்க போயிருந்தாங்க. நம்மள பஸ் இறக்கி விட்டதுல இருந்து ஆப்போசிட் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்கதான் பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி போறதுக்கு பஸ் எல்லாமே அங்கதான் வரும். பஸ்ஸும் பாத்தீங்கன்னா ஈஷா தான் விட்டுருந்தாங்க. வெள்ளியங்கிரி ஸ்ட்ரெயிட் பஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஈஷாக்கு பஸ் ஏறி போயிட்டு அங்கிருந்து ஒரு 10 ரூபா கொடுத்து அப்படியே வந்து வெள்ளியங்கிரிக்கு போயிட்டேன். யாருமே சொல்லாத விஷயத்த நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, லைவ் டிராக்கரோட எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்தா இந்த மலையோட உச்சிக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல போறோம். நம்ம நினைச்சாலும் அவனை மீட் பண்ண முடியாது, அவன் நினைக்கணும். சிக்னல் வரும், அது வரைக்கும் இங்கதான் வெயிட் பண்ணு.
பஸ் பாத்தீங்கன்னா கோயில் வாசல் அடிவாரத்துல இறக்கி விட்டுருவாங்க. கோயில் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இதான் என்ட்ரன்ஸ். உள்ள போயிட்டு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்க லாக்கர் ரூம் இருக்கும். அது லாக்கர் ரூம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பர் எல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க. இங்கதான் நம்ம ஸ்லிப்பரை விட்டு வச்சிருக்கோம். எப்படி பாத்தீங்கன்னா நம்ம செருப்பு பாத்தீங்கன்னா ராஜா பகதூர் மாதிரி அப்படியே அழகா தூக்கி அப்படி மாத்தி வச்சுக்கிறோமா, இப்படிதான் வந்து மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து கிளம்பணும். லாக்கர் ரூம் வாசல்லே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பரோட இடம் இருக்கும். லாக்கர் ரூம்ல பாத்தீங்கன்னா நீங்க எதனா அதிகமா எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அங்க பே பண்ணி நீங்க வந்து சேஃபா பேக் வச்சுட்டு போகலாம். வரும்போது அழகா எடுத்துக்கலாம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம் பாத்தீங்கன்னா மூங்கில் விற்கிற இடம். ஒரு மூங்கில் பாத்தீங்கன்னா 30 ரூபா. மூங்கில் இல்லாம நம்ம வந்து மலையே ஏறி முடிக்க முடியாது. அதனால எல்லார் கையிலும் மூங்கில் இருக்கும். நீங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் வாங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா படி ஏற ஃபர்ஸ்ட் மலை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தூரம் போன அப்புறம் நிறைய மூங்கில் கீழே போட்டு வச்சிருப்பாங்க. அங்கேயே கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் அங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா என் காலு கீழே பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் ஒண்ணு கடந்தது. இது பாத்தீங்கன்னா எனக்குனே செஞ்சு வச்ச மாதிரி இருந்தது. அதனால வந்து நான் இந்த மூங்கில் எடுத்துக்கினேன். எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இங்கே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல இருக்கானா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்கும். அங்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் இந்த பிள்ளையார் கோயில் கிட்ட வந்துருங்க. ஸ்ட்ரைட்டா வந்தீங்கனாலே இந்த பிள்ளையார் கோயில் லெஃப்ட்ல இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீயா அருமையான ஒரு சுக்கு காப்பி கொடுப்பாங்க. சுக்கு காப்பியை வாங்கி குடிச்சீங்கன்னா உங்க உடம்பே பாத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பயங்கரமாயிடும். அப்படியே பாத்தீங்கன்னா அடிவார கோயில் வைப்பு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கோயிலை பார்த்தோன்னா வைப்பு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு வைப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளும் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு சாமியை கும்பிட்டு வெளியில வந்து பார்த்தோம். எல்லாமே வந்து வேற லெவல்ல வைப்பு பயங்கரமா இருந்தது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடிவாரத்துல வந்து மலை ஏற முடியாதவங்க அடிவாரம் இந்த கோவில்ல வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுறாங்க. பெண்களுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே கோயில் பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜ் இருக்கும். இந்த கேஜ் உள்ள போயிட்டு தான் நம்ம வந்து மலைக்கு ஏற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மலைக்கு இப்பதான் ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இறங்கி இருந்தாங்க. அப்படியே இதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னதானம் 24 hours அன்னதானம் சென்னை சில்க்ஸ் மூலியமா டே 1ல இருந்து இப்போ முடிகிற May 31 வரைக்கும் 24 hours அன்னதானம் போட்டுன்னே இருப்பாங்க. ஸோ அங்க போயிட்டு நீங்க வந்து பசிச்சுன்னா அங்க போய் தாராளமா சாப்பிடலாம். நீங்க செம்ம டேஸ்டா இருக்கும். இப்படைக்கலம் பேர் என்ன? இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே. அச்சப்படுவோம் என்றா? மலை ஏறதுக்கு இந்த படியில என் காலத்தை வச்சோடனே எப்படி இருந்ததுன்னா ஏறி வந்தோடனே போலீஸ் உங்களை பிடிச்சிருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா செக்கிங். பிளாஸ்டிக் அலோடு கிடையாது. ஒரு துரும்பு பிளாஸ்டிக் கூட உள்ள அலோடு கிடையாது. அதனால வந்து வீட்டுல இருந்து நீங்க வந்து சாப்பாடு எல்லாமே பாத்தீங்கன்னா பொட்டலம் கட்டி பேப்பர்லயே அந்த மாதிரி எதனா பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி நீங்க சொந்தமா பாட்டில் எடுத்துட்டு வந்தா அது எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்க கடையில ஒரு பாட்டில் வாங்கி வந்தீங்கன்னா அதுக்கு 20 ரூபாய் வந்து டோக்கன் போடுவாங்க. போற பாட்டில குத்தினா 20 ரூபாய் குத்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முதமலை ஸ்டார்டிங்கே தள்ளிச்சு. வாட்சில பாத்தீங்கன்னா 0.51 கிலோமீட்டர் காமிச்சது. 625 ஸ்டெப்ஸ் தான் நடந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டருக்கே நம்மளுக்கு தள்ளிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் மலையே 90 டிகிரில ஏறுது. ஏற பாத்தீங்கன்னா மலை பெருசா என்ன போகுது. பேக்ல பாத்தீங்கன்னா சாப்பிடுற பொருள் அது இதுன்னு நிறைய எடுத்துட்டு வந்துட்டேன். அது வேற ஏற பாத்தீங்கன்னா வெயிட் ஏறினே போச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த மலைக்கு வரவங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. நெல்லிக்காய், ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதனா கொடுத்தாலும் எது கொடுத்தாலுமே வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான மலை என்ன மலைன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை தான் பாத்தீங்கன்னா போயினே இருக்கும். 2 கிலோமீட்டர்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மலை நம்மளுக்கு இப்படி சோதிக்கிறா இறங்கிடலாம். நிறைய பேர் இறங்கிடலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா மலை நம்ம ஏறிட்டோம்னா 40% மலையில நம்ம வந்து ஏறி இருக்கணும் அர்த்தம். மலை ஏறிட்டா அதுக்கப்புறம் 2வது மலை 3வது மலை ஈஸியா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தவறான கேள்வி. 2வது மலை 3வது மலையும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கம்பேர் பண்றதுக்கு 1வது மலையோட 2வது 3வது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி அடிச்சு புடிச்சு நாக்கு தள்ளி 1வது மலை முடிவுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மலை எப்படி நம்ம ஏறி முடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு பிள்ளையார் கோயில் தான், வெள்ளை விநாயகர் கோயில். இந்த கோயில் கரெக்டா வந்துட்டோம்னா மலை நம்ம வந்து ஏறி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த வெள்ளை விநாயகர் கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். அங்க ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுறதுன்னா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா குப்பையை மட்டும் கீழே போட்டுறாதீங்க. அதுதான் இருக்கத்துல வந்து ரொம்ப பாவ செயல்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த மலைக்கு போறாங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 11:49 இருந்து ஒரு 12 மணி அது போல ஏற ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா மணி பாத்தீங்கன்னா 1:14. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா 1955 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் 1.60 கிலோமீட்டர் தான் வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். 1வது மலை முடிச்சிருக்கோம். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போக ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் மலை. இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் நம்ம. ஐயா ஜாலி 2வது மலை வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்குது, நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2வது மலை சரியான சம்பவம் பண்ணிச்சு, வேலையை காமிச்சு விட்டுச்சு. திரும்பவும் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து 2வது மலையும் பாத்தீங்கன்னா 90 டிகிரில ஏற ஆரம்பிச்சிச்சு. ஏறி வந்தோம்.
அதே மாதிரி ஏறி வரப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கல் வச்சு லிங்கம் மாதிரி வச்சு அதில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அதில் கிட்ட போய் நம்ம பார்க்குறப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த சாமி கும்பிட்டு உள்ள ஜூம் பண்ணி பார்த்தா அது பாட்டு உள்ள ஏதோ ஒரு வழி மாதிரி போயிட்டே இருக்கு. இது ஒரு குகை போல. இது உள்ள யாரோ இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு சரியா தெரியல. ரெண்டாவது மலையோட முதல் சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறை பாதை. இதுல பார்த்தீங்கன்னா வழுக்குப்பாறையில வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா சரிக்கு வந்து டொம்முன்னு தான் விழுவோம். அதனால பார்த்து ஜாக்கிரதையா தான் ஏறணும். போய் ஒரு இடம் காலி இடம் தான் அவ்வளோ ஆட் ஆயிடுச்சு. ஒரு 1 hour ஏறி வந்தோம்னா பாத்தீங்கன்னா 2வது மலை முடிவு 3வது மலை ஸ்டார்டிங். 2வது மலை முடிவுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்கும். அவரோட ஜீவ சமாதி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பாம்பாட்டி சித்தர் ஜீவ சமாதியில வந்து சாமி கும்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுது. லாஸ்டா நம்ம டைம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 1:14 PM இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2:20. சாலிடா ஒரு மலை ஏறது 1 hour ஆகுது. ஒரு மலைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான். அந்த 1.5 கிலோமீட்டர் அப்படி ஏறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆயிடுது. டோட்டல் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 3306 ஸ்டெப்ஸ் வச்சிருக்கோம். 107 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. 2.70 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிருக்கோம். 2வது மலை முடிவு. முடிஞ்ச அளவுக்கு எங்க போறதுனாலுமே யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க வந்து தனியா போயிட்டு தனியா வாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். நான் ரொம்ப வருஷமா அதை ஃபாலோ பண்றேன். அது போயிட்டு வரப்போ வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 3வது மலையோட பேர் நான் பாத்தீங்கன்னா கைத்தட்டி சுனை மலை. இங்க பாத்தீங்கன்னா வந்து சின்னோண்டு ஒரு பைப்புல பாத்தீங்கன்னா வந்து தண்ணி விடுவாங்க. அங்க கை தட்டினா பாத்தீங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துல நான் எங்க போய் கை தட்டுறதுன்னு தெரியல. சரியான கூட்டம். மகா சிவராத்திரி நம்ம போனதுனால செம்ம கூட்டம். நீங்க நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். என்னதான் கூட்டமா இருந்தாலும் பொறுமையா தண்ணி பிடிச்சிட்டு மலை ஏறுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது விட்டு பாத்தீங்கன்னா வந்து 6வது மலையில தான் தண்ணி இருக்கும். அதனால வந்து ரொம்ப கஷ்டம். தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை நம்ம பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல அடிச்சு பிடிச்சி தண்ணி பிடிச்சாச்சு. இந்த மாதிரி பாட்டில் வாங்கிக்காதீங்க. டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலா வாங்குங்க. அப்பதான் வந்து ஃபுல்லா தண்ணி நிரம்பதான் தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. 3வது மலை இன்னும் நம்ம 3வது மலையில தான் இருக்கும். 4047 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 131 கேலரிஸ் மேல இருக்கு. 3.31 கிலோமீட்டர் வந்து முடிச்சிருக்கோம் 3வது மலை. ஒரு தடவை நம்ம உடம்பு டவுன் ஆகிறப்போ டிஹைட்ரேட் ஆகிறப்போ நெல்லிக்காவை கச்சிக்கின்னு ஏறா மலையா அப்படின்ற மாதிரி ஒரு பூஸ்ட் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம் பயங்கரமா. இப்போ நீங்க பாக்குறீங்களா அடியில இருந்து கீழே மேலே ஏறி ஒரு பாதாளத்துல இருந்து ஏறி வர மாதிரி எந்த ஒரு பிடிப்புக்கும் ஒண்ணுமே இல்லாம காலில் இருக்குது இடமே இல்லாம அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இடம் வந்து அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏறி வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அது இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். மலை முடிகிறப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்த பார்த்தோன்னே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா செம்ம அழகா இருந்தது. இங்க வந்து என்னடா இது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்தது, இந்த இடமே என்னடா இப்படி சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்பாட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்த்துருக்கவே மாட்டோம். என்னடா இது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது தனி ஒரு வேர்ல்டு மாதிரி ஆயிடும். 3வது மலை ஏறி முச்சோம். 4வது மலையில பாத்தீங்கன்னா வந்து இது தனியா இது ஒரு உலகம் மாதிரியே இருக்குது. இவ்வளவு அழகான உலகம் எங்கடா இருந்தது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் இந்த இடம் எல்லாம் பாக்குறப்போ. 4வது மலை 4 கிலோமீட்டர் 4 மணி பாத்தீங்கன்னா வந்து 3வது மலையில இருந்து 4வது மலைக்கு போறோம். மணி பாத்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 4798 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 155 கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. 3.92 கிலோமீட்டர் நடந்திருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நடந்திருக்கும். 3வது மலை முடிஞ்சு 4வது மலை ஸ்டார்டிங். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். 4வது மலையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்றாங்க, சுண்ணாம்பு மலைன்னு சொல்றாங்க, சாம்பல் மலைன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மலையில வந்து தட்டி பார்த்தா நம்ம வந்து திருநீர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சுண்ணாம்பு சாம்பல் அப்படின்ற மாதிரின்றாங்க. நம்மளும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய பேர் இந்த மாதிரி குழியா பார்த்தீங்கன்னா போற இடம்லாம் இந்த மாதிரி வந்து ஓட்ட போட்டு வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல லைட்டா தட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எங்கேயாவது போட உன் மனசுக்கு எங்க பிடிக்குதோ எங்க போனா நீ சந்தோஷமா இருப்பியோ அங்க போய் நீ நல்லா இரு. 4வது மலையில பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா ஆல்ட் போட்டோம். பிஸ்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து நான் வந்து பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். பிஸ்கெட் ஒரு 4 பாக்கெட். அப்படியே எந்த ஒரு ஓவர் திங்கும் இல்லாம மைண்ட்ல எந்த ஒரு விஷயம் இல்லாம அப்படியே உட்காந்து அந்த மலையும் ஏறி வரவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே ஒரு அமைதி, நல்ல அமைதி. நான் ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன தாண்டி ஏறி ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்.
இந்த 4வது மலையில இருந்து 5வது மலை போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப பிளாட்டா சமதளமா இருக்கும், மண்ணும் பாத்தீங்கன்னா கால்ல வந்து வலிக்காத மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒட்டன் சித்தரோட சமாதி. இங்க கரெக்டா வந்துட்டீங்கன்னா 4வது மலை முடிவு, 5வது மலை ஸ்டார்டிங். இந்த சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நடந்து போற வழி எல்லாமே அவர் தான் உருவாக்குனது. பாறை படியா இருந்தாலும் சரி எல்லாமே செதுக்கி வச்சது எல்லாமே இவர் தான். இவருக்கு ஜீவ சமாதி இங்கே இருக்கு. இந்த சித்தர் எப்படி தனி ஒரு ஆளா வந்து இப்போ நம்ம இந்த மலைக்கு போயிட்டு வர வழி எப்படி உருவாக்குனாருன்னு தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா 6644 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கும், 215 கேலரிஸ் பர்ன் ஆயிருக்கு, 5.44 கிலோமீட்டர் வந்து நடந்திருக்கும். 4வது மலை முடிவு, 5வது மலை ஸ்டார்டிங். 5வது மலையில உங்களுக்கு என்ன தோணுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு, இங்கே இருந்துடலாம், இங்கே நம்ம வந்து உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி தோணும். 5வது மலை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கும், இறங்கி கொஞ்சம் தூரம் அப்படியே பிளாட்டா நடந்து போற மாதிரி இருக்கும், அப்புறம் ஏறுற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்களா, தெரிஞ்சுங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல பீமரோட கலி உருண்ட மலை அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர்கள் இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா பீமர், அவர் வந்து இங்க வந்து தியானம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி சொல்றாங்க. பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டா. பாத்தீங்கன்னா 5வது மலையில ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்துட்டேன். நான் பண்ண பெரிய தப்பு 10 சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு தான். 10 சப்பாத்தி பாத்தீங்கன்னா 4 பிஸ்கெட் பாக்கெட் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு வெயிட் தூக்கின்னு வந்துட்டேன். ஆனா இங்க கூட யாருன்னா நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினைச்சேன். இந்த ட்ரிப்ல யாருமே நம்மளுக்கு ஜாயின் பண்ணல. அந்த மாதிரி நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டா சாப்பாடு எடுத்துட்டு வந்துக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. நான் போன டைம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி 1வது மலைல இருந்து 7வது மலை வரைக்கும் கடை ஃபுல்லா நைட் வரைக்கும் ஃபுல்லா இருந்தது. மற்ற நாள்ல எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டா இதுதான் பாத்தீங்கன்னா பீமன் கலி உருண்ட அந்த பாறை கல்லு. அந்த மலையில பாத்தீங்கன்னா நம்ம லைட்டா அப்படியே ரெஸ்ட் எடுக்க உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம். அப்படியே போற போக்குல பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் டிவிக்கு நண்பருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம கிளம்பிட்டோம். மலை உச்சில வந்து டிவிக்கு கொடி ஆட்டி நிக்கிறாரு. விஜய் உங்க விஜய் உயிரன வரனா. நீங்க இந்த மாதிரி ஒரு மத்தியான டைம்ல வந்து மலை ஏறினீங்களா, நீங்க வந்து சன் செட்டை தான் பார்க்க முடியும், சன் ரைஸை பார்க்க முடியாது. சன் ரைஸை பார்க்கணும்னா நீங்க வந்து நைட்டு தான் மலை ஏறணும். நைட்டு தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி நிறைய பேர் பாத்தீங்கன்னா மலை ஏறுவாங்க டார்ச் லைட்டை வச்சு அடிச்சுட்டு. நீங்க கரெக்டா ஒரு நைட் ஒரு 8ல இருந்து 9 மணிக்குள்ள ஏற ஆரம்பிச்சுன்னா கரெக்டா நீங்க வந்து உச்சிக்கு போயிடுவீங்க, அழகா போயிடுவீங்க. காலைல வந்து சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு கீழே வரலாம். முக்கியமான விஷயம் ஸ்வெட்டர் எடுத்துட்டு போங்க, பெட்ஷீட் எடுத்துட்டு போங்க. ஏன்னா நைட் ஆக ஆக பாத்தீங்கன்னா குளிர் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும், மைனஸ்ல போயிடும் டிகிரி. இப்போ நான் போகும்போது பாத்தீங்கன்னா சன் செட்டை தான் பார்த்தேன். சன் செட் காமிக்கிறா எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சன்செட் எல்லாம் பார்த்துட்டு தனியா நடந்து வந்துன்னு இருந்தேன். அப்படியே 7வது மலை உச்சி தெரிஞ்சது. அந்த உச்சியை பாக்குறப்போ ஒரு வைப் ஏறிச்சு பாருங்க. அப்படியே 5வது மலையில இருந்து 6வது மலை கிட்ட போறப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் சாமியை பார்த்துட்டு திருப்பி கீழே கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. மேல் வழியா நாங்க வந்து கீழ் வழியா 6வது மலைக்கு போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 7 ஹவர் ஆயிருக்குது. டைம் பாத்தீங்கன்னா 6:11 ஆகுது. கரெக்டா பாத்தீங்கன்னா 6வது மலை ஸ்டார்டிங்ல 5வது மலை முடிவுல இருக்கும். 8141 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 265 கலோரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. 6.66 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் 7 ஹவர்ஸ்ல. 6வது மலை ஸ்டார்டிங். இந்த மலை ஏறதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் அலோடு கிடையாது. ஏன்னா ஸ்லிப்பர் பிஞ்சு போச்சுன்னா எல்லாம் வந்து மலையிலேயே போட்டு வந்துடுறாங்க, அதுவே நிறைய வந்து குப்பையாயிடுது அப்படின்ற மாதிரி அலோடு கிடையாது. ஷூ மட்டும் தான் அலோடு. ஆனா தயவு செஞ்சு ஷூவே வந்து போட்டு வராதிங்க. ஷூ போட்டு வந்தீங்கன்னா இந்த 6வது மலையில இறங்குறப்போ ஸ்லிப் ஆகி விட்டுரும். ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரிக்கினே போவோம். நம்ம வெறுங்கால நடந்தா கூட அங்கங்க வந்து கிரிப் இருக்கும் காலில், அதை வச்சு நம்ம நடப்போம். இதுல வந்து ஷூ போட்டு போனீங்கன்னா எப்படி சரிக்கின்னு போய் விழுவீங்கன்னா இதோ வந்துட்டேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா 6வது மலை வந்து இறக்கத்துல இருக்கும். 6வது மலையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டி சுனை மலை. இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சுனை ஒண்ணு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டே இருக்கும். இங்க வரவங்க எல்லாருமே அதுல குளிச்சுட்டு தான் போகணும். இங்க குளிச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா 7வது மலை ஏற ஆரம்பிப்போம். இந்த சுனையில குளிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெஷனோ எந்த ஒரு ஓவர் திங்க் அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் இருந்தாலே எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க தண்ணி எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். நைட்ல இருந்தாலும் சரி பகல்ல இருந்தாலும் சரி ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். இதுல நம்ம குளிச்சுட்டு தான் போகணும். தண்ணிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு லிங்கம் ஒன்று வச்சிருப்பாங்க, அதை புடிச்சிட்டு நம்ம வந்து குளிச்சோம்னா பாத்தீங்கன்னா அந்த சில்னஸ் தெரியாது. நானுமே பாத்தீங்கன்னா போயிட்டு பேக் எல்லாம் சேஃபா வச்சுட்டு ஒரு 3 முங்கி எஞ்சிட்டு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா செம்ம சில்லு. உடம்புலாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் பயங்கரமா ஏறிச்சு, உடம்பு சூடாயிடுச்சு. அப்படியே குளிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலையில இருந்து 6 மலைக்கு ஒரு ஏறும் போது ஒரு டயர்னஸ் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா கால் வலி எல்லாமே போயிடுச்சு இதுல குளிச்ச உடனே. அப்படியே நம்ம சுனையில பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் இருக்கும், லிங்கம் வச்சு இங்கே வழிபாட்டு வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா 6வது மலையில வந்து பாதியில இருந்து அப்படியே ஸ்டார்ட். இங்க வந்து நம்ம சாமி கும்பிட்டு டார்ச் லைட் எல்லாம் எடுத்துக்கணும். டார்ச் லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம ஏற ஆரம்பிச்சிட்டோம். டார்ச் லைட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டார்ச் லைட் இல்லாம
ஏறவே முடியாது இந்த மலையை. ஸோ டார்ச் லைட் மெயினா வாங்கிக்கோங்க, எடுத்துக்கோங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 6வது மலை டார்ச் லைட் ஆச்சுன்னா ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏற ஆறப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து 7வது மலையை பார்த்தாங்க. இதுனா மலை அப்படியே ஜொலிக்குது. அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆறா பாத்தீங்கன்னா அவுட்லைன் மாதிரி அப்படியே போயிட்டு அப்படியே ஏறி இறங்குது. அப்படியே பயங்கரமாயிடுச்சு அதை பாக்குறப்ப 7வது மலையை. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. உள்ள போனா என்ன பிரச்சனை வரும்னு மட்டும் சொல்லு. பிரபஞ்சத்தையே படைத்து அனைத்து உயிர்களுக்கும் படி அளக்கும் பரமசிவனின் துணையும் நியாயமும் தர்மமும் நம்மோடு இருக்கும் போது யாரை கண்டு பயப்பட வேண்டும்? இப்ப நம்ம 3வது மலையில இருந்து 4வது மலைக்கு போறப்போ ஒரு ஸ்பாட் பாத்துருவோம் பாத்தீங்களா, செம்ம அழகா இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. அந்த ஸ்பாட்டும் சரி, 6வது மலையில இருக்க ஸ்டார்டிங் ஸ்பாட்டும் சரி, அந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா 5G நெட்வொர்க் பயங்கரமா கிடைக்கும். ஜியோ ஏர்டெல் கிடைக்கும். நீங்க போன் பேசணும்னா அந்த இடத்துல போன் பேசிக்கோங்க. 6வது மலை கடைசியில முடிவுல பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலை இருக்கும். இந்த விநாயகர் சிலை பாத்தீங்கன்னா யாருமே வந்து செதுக்கல, அப்படியே இயற்கையாவே வந்து அப்படியே விநாயகர் சிலையா வந்து உருவாகிறதுனால அப்படியே வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா 6வது மலை முடிவுல இருக்கும், 7வது மலை ஸ்டார்டிங். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 1 ஹவர்ல நம்ம வந்து 7வது மலை உச்சிக்கு போயிடலாம். கரெக்டா 6வது மலையில இருந்து 7வது மலை போறதுக்கு கரெக்டா 1 ஹவர் ஆகும். டைம் பாத்தீங்கன்னா 8:06 ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா 10,080 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 328 கலோரிஸ் பர்ன் ஆயிருக்கு. 8.25 கிலோமீட்டர் நடந்திருக்கும். எப்படி பாத்தீங்கன்னா அச்சு புச்சு 6வது மலையில இருந்து 7வது மலைக்கு வந்துட்டோம். நம்ம வர டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா பூஜை டைம். வேற லெவல்ல வைபிள்ல வந்து மாட்டிக்கணும். ஸோ அந்த வீடியோ அப்படியே ஃபுல்லா பாருங்க. ஒரு 30 நிமிஷம் மகா சிவராத்திரி பூஜைக்கு அப்புறம் நம்ம வந்து சாமியை போய் பார்த்தோம். சாமியை பார்த்துட்டு அப்படி கீழே வந்துட்டோம். 7 மலை கஷ்டப்பட்டு ஏறி போனதுக்கு தரமான வைப்பு, சூப்பரா அழகா வந்து நம்ம சிவனை பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா 6வது மலையில பார்த்தீங்கன்னா ஜாமும் சப்பாத்தியும் கொடுப்பாங்க. எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஜாமு எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம், நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். போகும்போது இது கொடுத்தாங்க, போகும்போது நான் வந்து வாங்கலை. வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வரும்போதே வந்து சப்பாத்தி 2 சப்பாத்தி ஒரு ஜாம் கொஞ்சம் அப்படி வாங்கி சாப்பிட்டு வந்துட்டேன். அந்த டைம்ல அந்த குளிர்ல இது சரியான டேஸ்டா இருந்தது. அப்படியே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மணி போல பார்த்தீங்கன்னா 6வது மலையில வந்து நான் உட்காந்துட்டேன். 6வது மலையில உட்காந்து வந்து 7வது மலையை எப்படி ஜொலிக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒன்று தோணுச்சு, நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம கூட இருந்தது இல்லாதது, நம்ம யோசிக்கிறது எந்த ஒரு விஷயமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கு தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மறைஞ்சு போயிடும், நம்மளுமே ஒரு நாள் மறைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து ஒரு 6000 அடி மேலே ஏறி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் தோணும். அதுவே கீழே வந்து நம்ம யார்கிட்ட சொன்னோம்னா கிரிஞ்சு பூமரு பைத்தியம்டா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நம்ம தனியா ஒரு இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தேடி வரப்போ அது ரொம்ப புரியும். உட்காந்துருக்கானுங்க பாரு, இந்த உலகமே வேணான்னு வேற ஒரு உலகத்தை தேடிட்டு இருக்கானு. நம்ம மனுஷனா பிறந்ததை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் வச்சு. நீங்க ஒரு 8 ஹவர் டிராவல் பண்ணி இந்த மலைக்கு வந்து ஒரு 7 மலை கஷ்டப்பட்டு ஏறி வருவீங்க. ஆனா இந்த மலையில பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 3 கல்லு மட்டும் தான் இருக்கும். ஆனா அது மேட்ரு கிடையாது. நீங்க இந்த 7 மலை ஏறி வரீங்க பாத்தீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அப்போ உங்க மனசுல ஒண்ணு தோணும்ல, அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த பவரை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். நான் பருவதமலை போறப்பவுமே அதை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதுதான் நான் இப்பவும் ஃபீல் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி போல நான் ஒரு 5வது மலைக்கு வந்தேன். 5வது மலையில வந்து கொஞ்ச நேரம் அப்படி ஏறிட்டேன். ஏன்னா அங்கே வந்து ஃபிளாட்டா இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து நான் வந்து படுத்துட்டேன். அங்க படுத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டைம் போக போக பாத்தீங்கன்னா குளிர் ஏறிட்டே போயிருந்துச்சு. என்னால தாங்கவே முடியல. அதனால கீழே இறங்குறோன்னு இறங்கிட்டேன். கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கல. 5வது மலையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 3வது மலை பாதியில வந்து நிக்கிறேன். நம்ம தான் இங்க வந்து பைப்பு பார்த்தோம்ல தண்ணி குடிக்கிறதுல, எனக்கு இப்போ வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு தோணல கை தட்டணும்ட்டு. கை தட்டினா தண்ணி வரும் சொன்னாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டைம்ல ஞாபகம் வரல. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையாவே உருவானது, இது வந்து சிவனே உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு பைப்பு மட்டும் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்மளோட உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு 7 சக்கரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 7 மலையும் அந்த 7 சக்கரத்தை வந்து சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு மலை ஏறும் போதும் அந்த ஒரு சக்கரவா நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா 7 மலை ஏறி 7வது மலையில அந்த நம்ம சிவனை பாக்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த 7வது சக்கரம் ஆக்டிவேட்
ஆக்டிவேட் ஆகி குண்டலினி சக்தி அப்படின்ற மாதிரி, அதாவது தேர்ட் ஐ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகி அந்த ஒரு ஃபீல்ல தான் நம்ம வந்து சிவனை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இயற்கையை தான் வந்து சாமி அப்படின்னு கும்பிடுறாங்க. ஸோ இப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம அப்படிதான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட வைப் அந்த ஆரா பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வந்து பூமிக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணா நம்மளுக்கு பயங்கரமா பவர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏய் மாப்ளா, சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருக்கான், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். பார்க்கும்போது இவன் என்னடா ஒரு பைத்தியக்காரன் நினைப்பா. சிந்திச்சுட்டேன்னு வையேன் மெண்டலாகி சிவனாயிருவேன். நான் சிவனானேன்னு வையே உங்க ஒப்பனை நினைச்சாலும் நான் வெப்பன் எடுக்கிறது எடுக்க முடியாதுடா. லைன்ல கரெக்டா இருந்தா புரட்டா, இல்ல பொருளோட வரட்டா. ரெண்டாவது மலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி போல நான் வந்து கீழே இறங்கிட்டேன். கரெக்டா வந்து கோவில் பின்னாடியே வந்து நல்லா முடியலன்ட்டு அங்கேயே ஓரமா சைட்ல பத்து தூங்கிட்டேன். கரெக்டா ஒரு 8 மணி போல எழுந்துச்சு சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே கீழே இருக்கிற கோவில்ல, அடிவார கோவில்ல வந்து நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். நான் மேல இருக்கிற அந்த 7 மலையில இருக்கிற அந்த சாமியை தான் காமிக்க முடியல. ஸோ இங்க கீழே இருக்கிற இந்த சாமியாச்சும் காமிக்கிறேன், அப்படியே பாருங்க. ஓம் நமச்சிவாய என பஞ்சாட்சரம் சொல்லி சிவனே பெருங்கடவுள் அவனின்றி வேறு இல்லை என ஒத்துக்கொள். இல்லை என்று சொன்ன பின்பும் இன்றியமையாது, தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை மாறாது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன். மலையில பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு கீழே இருக்கிற வந்து குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து கூட்டு வந்துட்டாங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 49 வயசுக்கு மேல ஒரு அம்மாக்கள்லாம் வந்திருந்தாங்க. நீங்க பெண்கள் நீங்க வரணும்னா உங்களுக்கு ஒரு 49 வயசுக்கு மேல இருக்கணும், அப்பதான் இங்க அலோட் பண்ணுவாங்க. என் லைஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு வேணுன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈஸியா எப்பவுமே கிடைச்சதே கிடையாது. அதுக்காக செத்து சுண்ணம்பாய் போனதுக்கு அப்புறமா தான் என் கைக்கு வரும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபீலே இல்லாம இருக்கும். என் லைஃப்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே நானே ஃபேஸ் பண்ணிடுவேன், யார்கிட்ட போய் கேட்க மாட்டேன். ஃபேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கேன். நான் இந்த மலைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னா, உங்களை சுத்தி எல்லாமே ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அந்த ஒரு விஷயம் உங்களுக்காக இருக்காது. எனக்கு வந்து அது எப்பவுமே அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த மலை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கான இது வந்து நான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே எனக்கு நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் இந்த சிவனோட வைப்பு அதை வச்சு நான் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. Peace is more important than proving yourself to anyone. நம்மளோட மைண்டோட அமைதியும் மன அமைதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு நீங்க யாரு அப்படின்ற சொல்றதை விட. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. கரெக்டா? ஹிமாலயஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கைலாசம். அங்க பாத்தீங்கன்னா சிவன் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிங்கிரி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தென் கைலாயம் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா இங்க சிவனுக்கு வந்து டிப்ரெஷனா இருக்கும் போது இங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க 7வது மலையில இருக்கிற அந்த 5 லிங்கமே பாத்தீங்கன்னா அதுவே இயற்கையாவே உருவானது, யாருமே போய் செதுக்கல. அந்த 5த்தையும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 5 பஞ்சபூதங்கள் அப்படின்றாங்க. நீர், நெருப்பு, ஆகாயம், நிலம், காற்று அப்படின்ற மாதிரி. இங்க இருக்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா சிவம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு விஷயம் புரிய வரும். அன்பே சிவம் சொல்றாங்க பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே புரிய வரும். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா எனக்கு வந்து எல்லாமே கிடைச்ச மாதிரி, என் லைஃப்ல எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு ஃபீல். அந்த ஃபீலோட இந்த கோயிலை விட்டு நான் அப்படி இறங்கி போறேன். ஆனா வந்து ஏப்ரல் இல்லைன்னா மே மாசத்துல வந்து மறுபடியும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா மறுபடியும் வருவேன் கண்டிப்பா. இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட வெள்ளங்கிரி vlog. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. முடிஞ்ச இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் அசோக். நன்றி, வணக்கம். ஒரு ராஜகுமார நடுராத்திரி மிரட்டல தான் குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருந்தானா. அப்போ ஜோரா பெரிய புயல் அடிச்சுதா. படகுல ஒத்தையா யாருக்கும் பயப்படாம தகன்னு மீன்ற சமுத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருந்தானா. அம்மா, சமுத்திரம் ஏமா தகதகன்னு மின்னுது? ஏன்னா சமுத்திரத்துக்கு அடியில அவ்வளோ தங்கம் இருக்கு, அதனாலதான் ஜொலிக்குது. எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா.